Hi friends, welcome to Madhuravin Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மலேசியாவுக்கு நிறைய பேர் வந்து புதுசாக வந்து வராங்க. அப்படி வரவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் மெயினான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியாவுக்கு வந்தோடனே நம்ம வந்து என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உடனே வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஏன்னா வந்து இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டிஃபால்ட்டாக நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஏதாவது பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா வந்து அமேசான், இல்லை ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸி இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே மலேசியாவில் நம்ம என்னெல்லாம் வந்து மொபைல் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து மலேசியாவுக்கு வரீங்க அப்படின்னா என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, எதெல்லாம் நம்ம வந்து உடனே நம்ம மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா நான் சொல்ல போகிற எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, இங்கே கொஞ்ச நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம் கார்டு தான். ஸோ நம்ம இங்கே வந்தோடனே வந்து மலேசியாவோட சிம் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும். ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து ஏர்டெல், வோடாஃபோன் இந்த மாதிரி நிறையா வந்து சிம் கார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிஸ் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஓரியன்டான ஹாட் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலே வந்து நம்ம ரீசார்ஜ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு சிம் கார்டு வாங்குறீங்களோ அதுக்கு ஓரியன்டான மொபைல் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் நீங்கள் வந்து அதிலே வந்து டாப்அப் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிம் கார்டு வந்து முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து வச்சுருப்போம். அதே இங்கே மலேசியாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டச் அண்ட் கோ தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டச் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நம்ம வந்து எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டு அந்த கடையில் வந்து நம்ம டச் அண்ட் கோ யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து யூபிஐ யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து டூ இட் நவ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ எல்லா கடையிலையுமே பார்த்திங்கன்னா கியூஆர் கோடும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பேங்க் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த பேங்க்கோட ஆப்லேயே நம்ம போயிட்டு ஸ்கேன் பண்ணி அந்த கியூஆரில் வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படி டேரெக்டாக பே பண்ணணுன்னா நீங்கள் அந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி அந்த யூபிஐ மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டச் அண்ட் கோ யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸி. ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து ஊபர், ஓலா இதெல்லாம் வந்து இருக்கோ அதே மாதிரி எங்கேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா கிராப் தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே லொக்கேஷன் இருக்கோமோ அங்கே வந்து அவங்க பிக் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம எந்த லொக்கேஷன் போகணுமோ அதிலே வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயே நமக்கு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இது நம்ம கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏர்ஏஷியாலேயும் வந்து நிறைய டாக்ஸிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏர்ஏஷியா ஆப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயுமே வந்து டாக்ஸிஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து டாக்ஸி வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ என்ன டிஸ்டன்ஸு, எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிற அதுவுமே வந்து நமக்கு வந்து அவைலபிள் காமிக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் யாரெல்லாம் வந்து ஓகேவாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்கள சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாக்ஸி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இன்ட்ரைவில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப். அதாவது இங்கே மலேசியாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாரெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே மலேசியாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம அமௌண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மலேசியா வந்து ஜாப் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மொபைல் ஆப் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்ட்ரீட். ஸோ நீங்கள் அந்த ஜாப் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ரெஷ்யூம்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் டெய்லி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அது வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு வேண்டியதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் வந்து ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிங்க்டின் ஆப் அதையுமே வந்து இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷன் மட்டும் வந்து மாற்றினீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து லிங்க்டின்லேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஜாப்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டல் ஹவுஸ் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் போய் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மொபைல் ஆப் வேணும் அப்படின்னா
ப்ராப்பர்ட்டி குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து மொபைல்லேயே வந்து அந்த வீடு எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி குரு அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து வீடும் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி இபி பில் அண்ட் வாட்டர் பில் வந்து இருக்குது. ஸோ இங்கேயுமே நம்ம வந்து மந்த்லி வாட்டர் பில் அண்ட் இபி பில் வந்து பே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இபி பில்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மை டிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மந்த்லி இபி பில் வந்து அதில் பே பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து மந்த்லி வந்து ரீடிங் எடுத்துகிட்டு போய் நமக்கு வந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். அதுவே வந்து மீட்டர் கால்குலேட் ஆகி நமக்கு வந்து பில் மட்டும் வந்து வந்துடும். ஸோ நம்ம அந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம வந்து அந்த மந்த்துக்கோட பில் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மை டிஎன்பி அப்படிங்கிறது வந்து இபி பில்க்கான ஆப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பில்க்கு பார்த்தீங்கன்னா ஏர் செலாங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி மந்த்லி நம்மளோட வாட்டர் பில் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். இங்கே டிஎன்பி அண்ட் இது ஏர் செலாங்கூர் இந்த 2 தான் வந்து வாட்டர் அண்ட் இபிக்கான ஆப்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது. ஸோ நம்ம ஊரில் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கிராப் கூட யூஸ் பண்ணி அதுலேயுமே வந்து ஃபுட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கிராப், ஃபுட் பாண்டா இந்த 2ல் நீங்கள் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு நம்ம ஊரில் வந்து எப்படி நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா லசாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஐட்டம்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷாப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்பும் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா லசாடா, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பி இந்த 2 ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் மெயினாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூவிட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாப்லேருந்து இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் வந்து போனோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு எந்த டைமில் வந்து பஸ் வரும், என்ன பஸ் எல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எந்த டைமிங்க்கு வந்து இருக்கும், எந்த டைமிங்க்கெல்லாம் வந்து பஸ் அந்த ஸ்டாப்பிங்க்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக வந்து அந்த ஆப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு வந்து போய் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் வந்து பஸ்க்கு வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஆப் மட்டும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மலேசியாவில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் எப்போது ட்ரிப் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து இருக்குது. லுக் அப்படின்னு சொல்லிட்டு KLOOK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. லுக் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வந்திருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிப் போகணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து ஒரு 2 டேஸ் ட்ரிப் போகிறீங்க, ஏதாவது ரெசார்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு நார்மலாக வேறு ஏதாவது ஆப்பில் வந்து புக் பண்ணுற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ringgits போட்டிருக்காங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150, 100 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி ப்ரீ புக் பண்ணி பாருங்கள். நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ப்ரீ புக் பண்ணும்போது இதில் வந்து லோக்கல்ஸ், ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபாரினர்ஸ், ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாரினர்ஸை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ், ப்ரைஸஸ் இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ என்டர்டைன்மெண்ட்க்கு இங்கே நிறைய வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய லோக்கல் சேனல்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஷ்ஷஸ் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறங்காட்டி டிவியில் எல்லாமே வந்து யூடியூப் தான் வந்து பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் வந்து அமேசான், அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண அதே அக்கௌண்ட் வந்து இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறங்காட்டி நாங்கள் வேறு இங்கே லோக்கல் சேனல்ஸ் எதுவும் வந்து போடல. ஸோ அதனால் அந்த ஆப் மட்டும் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹாட் ஸ்டார் மட்டும் வந்து கரெக்டாக வந்து இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஐட்டம்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி வந்து யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து OLXல வந்து சேல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண ஐட்டம்ஸை இங்கேயும் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கோரோசெல் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஐட்டம்ஸை அதில் வந்து நம்ம அந்த பிக்சர் போட்டு அதை எவ்வளோ ரெண்ட் அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை யாராவது வந்து வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி அந்த ஆப்பில் மற்றவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து பை வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ண ஐட்டம்ஸை நம்ம வந்து செல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கவும் வந்து அந்த ஆப்பில் வந்து பண்ணலாம். யூஸ் பண்ண ஐட்டம்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு பை பண்ணுறதுக்கு வந்து கோரோசெல் அப்படிங்கிற ஆப் வந்து இங்கே மலேசியாவில் வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் புக்கிங். ஸோ ஃப்ளைட் புக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து போய் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்ஏஷியாவில் புக் பண்ணோம், இல்லை மலிண்டோ, இல்லை வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அவங்கவுங்க வெப்சைட்லேயே நம்ம போய் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க நிறைய சர்வீசஸ் எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்தந்த வெப்சைட்டில் போய் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து சீப்பான ப்ரைஸில் வந்து ஃப்ளைட் வந்து இருக்குது, எந்த டேட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ நமக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த டேட்டை நம்ம வந்து பார்த்துட்டு அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஃப்ளைட் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து கொரியர் அனுப்பணும், இல்லை வந்து நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இங்கே லாலாமூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து டாக்ஸி புக் பண்ணுற மாதிரி தான். நம்ம வந்து ப்ரீ புக்கிங்கும் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா இமீடியட்டாக இன்றைக்கே வந்து வேணும் அப்படின்னாலும் அந்த லாலாமூவில் நீங்கள் போய் வந்து உங்களோட காண்டாக்ட் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணுறது வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இல்லை எனக்கு கொரியர் மாதிரி ஒரு ஐட்டம் மட்டும் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுவுமே வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லாலாமூ வந்து மூவர்ஸ் அண்ட் பேக்கிங்க்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே மலேசியாவில். இப்போ நான் சொன்ன ஆப்ஸ் தான் வந்து மெயினாக இங்கே மலேசியாவில் வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஸு. ஸோ நீங்கள் இப்போ மலேசியா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இங்கே மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.